பிரைஸ் த லார்ட். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். ஆமாங்க. ஏசப்பா இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்மை செய்வதில சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நம்ம நன்மை செஞ்சு, அவங்க நம்மளுக்கு தீமை செய்யும்போது நம்ம சோர்வடைந்துர்றோம். நெறைய நேரத்தில நன்மை செஞ்சுட்டு தீமை தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நன்மை செய்றத விட்டுட்டோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, "நீ என்னைய நம்பி நன்மை செய். மனுஷர நம்பி நன்மை செஞ்ச அப்படின்னா தீமை வரும். ஆனா நீ என்னைய நம்பி நன்மை செஞ்ச அப்படின்னா, கிருபை உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதத்தில நம்ம 23ஆம் அதிகாரத்தில கூட வாசிக்கிறோம். நன்மையும், கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடருமாம். ஸோ அப்படி நம்ம நன்மை செய்யும்போது, கிருபையும், சத்தியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. ஸோ ஒரு நாளும் நம்ம நன்மை செய்வதில சோர்ந்து போகக்கூடாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், அப்பொழுது நிலைத்திருப்பாய்ன்னு வசனம் இருக்கு. ஸோ கர்த்தர் நம்மள என்றென்றைக்கும் நிலைநிறுத்தவும், மேன்மைப்படுத்தவும் நம்ம நன்மை செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.